அன்பிற்கினியவர்களே, துணிவுடன் எடுத்து கூறினர். இருள் அடர்ந்திருக்கும் போது சிலர் தீப்பந்தத்தை பிடித்துக் கொண்டு மௌனமாக நடப்பர். காரணம், பயம் அவர்களை தடுக்கிறது. ஆனால் வெகு சிலர் தீப்பந்தத்தை உயர தூக்கி விரைவாக முழக்கத்துடன் நடப்பர். துணிவின் வெளிப்பாடு இது. ஆரம்ப கால சீடர்கள் சாமானியராயினும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட போது அவர்களின் இதயத்தில் அணையாத தீப்பந்தம் ஒளிர்ந்தது. அச்சுறுத்தல்கள், சிறை, தண்டனை அனைத்தும் இருள் போல சூழ்ந்த பின்னரும் அவர்கள் துணிவெனும் தீப்பந்தத்தை தாழ்த்தவில்லை. இயேசுவின் அன்பு, உயிர்த்தெழுதல், மீட்பு ஆகிய ஒளிக்கீற்றுகளை உறக்கவும் தெளிவாகவும் பறைசாற்றினர். துணிவு என்பது பயமின்மை அல்ல. பயத்தை வென்று கடவுளின் வார்த்தையை, அவர் காட்டும் வாழ்வியல் நெறிகளை முன்னெடுத்துச் செல்லும் உள்ளார்ந்த வல்லமை. உண்மையை உறக்கச் சொல்ல, ஊனம் தருபவற்றை உதறிச் செல்ல, நல்லதை நயம்படச் சொல்ல, அல்லவை அகற்றப்பட எத்தகு துணிவினை நாம் கொண்டிருக்கிறோம்? அநீதி அல்லது பொய் முகம் காட்டும் தருணங்களில் மௌனம் காக்கிறோமா? வெறுப்பு, பிரிவினைவாதம் திட்டமிட்டு பரப்பப்படும் நேரங்களில் உண்மையை, நீதியை துணிவுடன் எழுதவும் பேசவும் செய்கிறோமா? துணிவு என்பது சத்தமாக கத்துவது அல்ல, அது அன்பின் ஒளியுடன் உண்மையை பேசுவது. ஜெபிப்போம். இயேசுவே, உமது அன்பின் விழுமியங்களை உலகுக்கு எடுத்துரைக்கும் துணிவுள்ள சாட்சிகளாக எங்களை மாற்றும். ஆமென்.